ஹாய் ஆர்மேஸ், லாங் டைம் நோ சீல. ம் சரி, ஓகே, வாங்க நம்ம குயிக்காக ஒரு எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். இப்போ எடுத்துக்கிட்டால் வந்து இது வந்து ஒரு வெட்டிங் டே தான். ஆனால் நீங்கள் வந்து அங்கே மித்த பிரைட்ஸ் மாதிரிலாம் இல்லை. ரொம்ப எக்ஸைட்டடாக செல்ஃபிஸ் எடுத்துகிட்டு அவங்களோட லுக்ஸை வந்து அடார் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு ஹாப்பி பிரைடாக நீங்கள் வந்து இல்லை. இங்கே வந்து உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை தான். ஆனால் அது வந்து நீங்களாக விரும்பி கல்யாணம் பண்ணியிருந்தால் அது இருந்திருக்கும். ஆனால் இங்கே தான் அது இல்லையே. அங்கே வந்து ரைட் நவ் நீங்கள் வந்து ப்ரைடல் ரூமில் தனியாக நின்றுட்டு இருக்கீங்க. உங்களோட ஓன் ரெஃப்ளெக்ஷனை அந்த மிரரில் பார்த்துட்டு அதில் வந்து என்ன தெரியுதுன்னா, கம்ப்ளீட்லி ப்ரோக்கனான ஒரு பர்சன் தான் வந்து தெரியுறாங்க. அது நீங்கள் தான். உங்களோட ஹேண்ட்ஸ்லாம் வந்து ஷேக் ஆகுது. ஐஸில் வந்து டியர் வந்து அப்படியே தேம்பி நிற்குது. உங்களுக்கு வந்து இந்த மேரேஜ் வந்து சுத்தமாக பிடிக்கல. ஆனால் உங்களோட ஃபாதரும் உங்களோட ஸ்டெப் மதரும் தான் இந்த மேரேஜில் வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களோட லைஃப் வந்து இதுக்கு முன்னாடி அழகா தான் இருந்துச்சு. ஆனால் உங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் டோட்டலாக அது வந்து இதாயிடுச்சு. உங்களோட பீஸ் எல்லாமே வந்து அதோட சேர்ந்தே வந்து இறந்து போச்சு. உங்களோட டாட் வந்து வேற ஒரு வுமனை வந்து மேரிட் பண்ணிட்டாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் லைஃப் வந்து இப்படி ஹெல்லாவும் மாறலாம் அப்படின்னு வந்து நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிங்க அதுக்கப்புறம் தான். ஏன்னா வந்து அவங்க வந்து ரொம்ப உங்களை க்ரூவலாக ட்ரீட் பண்ணுவாங்க. லைக் ஸ்லேவ் மாதிரி உங்களை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. உங்கள் டேடுக்குமே அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. அவங்களுக்கு வந்து ஏன்னா அவங்க வந்து யங்காவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கனால உங்கள் டேடுக்கு வந்து அவங்க எல்லாமே இருக்க முடியல. அவங்களுக்காக எனி டைம் அவங்க வந்து க்ரேவ் பண்ணுறனால அவங்க எது பண்ணாலும் வந்து அதை தப்பு சொல்ல மாட்டாங்க. இப்படியே வந்து உங்களுக்கு வந்து மெனி தாட்ஸ் வந்து உங்களோட ஹெட்டுக்குள்ளே வந்து இது பண்ணிகிட்டே இருக்கனால ரொம்ப ஒரு மாதிரி நீங்கள் வந்து அந்த இடத்துல நிற்கிறீங்க. அப்போ வந்து டோர் ஓப்பன் ஆகுது. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அப்போ வந்து உங்கள் பேரண்ட்ஸ் வந்து உள்ள வேகமாக ரஷ் ஆகிட்டு வராங்க. அவங்க பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சேடாகவும் அதே டைமில் நர்வஸாகவும் இருக்காங்க. உங்கள் ஸ்டெப் மதர் வந்து கிட்ட வந்துட்டு, "ஒயன், குரூம் வந்து ஓடி போயிட்டானாண்டி இந்த வெட்டிங்லேருந்து" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு மாதிரி வைடாக பார்த்துட்டு, "என்ன என்ன என்ன சொல்கிறீங்க? ஓடி போயிட்டான்னா என்ன அர்த்தம்? எனக்கு புரியலையே" அப்படின்னு நீங்கள் வந்து கேட்குறீங்க. அப்போ வந்து இதனால உங்களுக்கு வந்து சேடோ இல்லை அது மாதிரியோ அதனால் வந்து நீங்கள் கேட்கல. அவன் ஓடி போயிட்டனால. ஆனால் உங்களுக்கு வந்து கன்ஃப்யூஸ்டாக இருக்குது. எதுக்காக இப்படி பண்ணணும்? எதனால் வந்து ஓடி போகணும்? இந்த மாதிரி ஓடி போகணும்? இவ்வளோ அளவுக்கு கல்யாணத்தை ஆரம்பிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து உங்கள் ஃபாதர் வந்து அவங்கள பார்த்துட்டு ஒரு மாதிரி லுக் விட்டுட்டு, "அவன் போயிட்டான். எதுக்கு போனான்னு தெரில. எந்த ஒரு கால்க்கும் ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறான். எந்த ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான். யாருக்குமே தெரில. எதனால் அவன் இப்படி ஓடி போனான்? எதனால் இப்படி எஸ்கேப் ஆனான்னு யாருக்குமே தெரில. உங்கள் பேரண்ட்ஸ் நம்மளை விட அவங்க தான் ரொம்ப ஒரீடாக இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபாதர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இது கேட்கும்போது ஒரு மாதிரி கொஞ்சம் ஹார்ட்லேயே வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஓகே, அப்போ வந்து இந்த மேரேஜ் வந்து நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஹாப்பியாகவும் இருக்குது. ஆனால் உங்கள் மதர் அங்கே ஸ்டெப் மாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. "ஒயன், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அந்த கெஸ்ட்டும் வந்துட்டாங்க. எனக்கு இப்போது என்ன பயம்னா, இப்போ இவ்வளோ பேர் முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்க போகிறோமேன்னு நினச்சி தான் பயமாக இருக்குது எனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் வந்து கன்ஃப்யூஸ்டாக பார்க்குறீங்க. இதுக்காக நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. அப்போ வந்து 2 பேரும் வந்து உங்கள் பக்கத்தில் வர்றாங்க. உங்கள் பக்கத்தில் வந்துட்டு, "ஒயன் டியர், இந்த மேரேஜ் வந்து எப்போவோ டிசைட் பண்ணது தான். சரி, ஓகே, அவன் போயிட்டானா என்ன? அவனுக்கு ஒரு அண்ணன் இருக்குல்ல, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ. அவன் ரொம்ப கைண்டான பையன். அவன் தான் மிஸ்டர் ஜியானோட எல்டர் சன்னுமே. ஏன் அவன் பிளைண்டாக இருந்தா என்ன? இல்லை டிசபிளாக இருந்தா என்ன? அவன் உன்னை நல்லா பார்த்துப்பான். உனக்கு வந்து அதுக்கு பதிலா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா, உனக்கு வந்து அவனோட மணி, பவர், ஸ்டேட்டஸ், அப்புறம் அந்த டைட்டில் இருக்குல்ல, ஜியான் டைட்டில், அது கூட உனக்கு வந்து கிடைக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள், "என்ன? என்ன? ஆர் யூ கிட்டிங் மீ? என்னோட லைஃப்ல உங்களுக்கு வந்து கேமா தெரியுதா? எனக்கு பார்த்த பையன் ஓடி போயிட்டானா, நீங்க இப்போ அவனோட பிரதரை வந்து மேரேஜ் பண்ணிக்க சொல்றீங்களா? லைக் ஐ அம் சம் ஆப்ஜெக்ட்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கேட்குறீங்க. இது கேட்டோனே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி உங்களோட ஹார்ட்லாம் ஃபுல்லா பீஸா ஆயிருச்சு. ஏன்னா, நீங்க வந்து இத யோசிச்சு கூட பார்க்கல. எப்படி வந்து இந்த மாரிலாம் அவங்க சொல்ல முடியும்? இப்ப அவன் ஓடி போயிட்டான்னா, அவனோட அண்ணன கட்டிக்கோ, அந்த மாரி சொல்ல முடியும். அதுவும் உங்களோட ஓன் டாடே சொல்றாங்க. இதே வேற யாரும் சொல்லியிருந்தாங்கன்னா, அந்நேரத்துல நீங்க வந்து அரைஞ்சிருப்பீங்க. அப்போ வந்து அப்போ நீங்க திரும்ப கேட்குறீங்க, ஏதோ இதெல்லாம் நார்மலா ஒரு நேச்சுரல் திங் மாரி நீங்க என்கிட்ட சொல்றீங்க. இப்படியே நீங்க உங்களோட ஓன் டாட்டருக்கு நீங்க இந்த மாரிலாம் பண்ணுவீங்களா டாட்? அப்படின்னு சொல்லிட்டு உங்க டாட பார்த்து கேட்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாரி டியர்ஸ்லாம் வந்து ஒரு மாரி ப்ரோக்கா இருக்கிறீங்க. அப்போ வந்து டக்குனு உங்க டாட் சொல்றாரு,
இப்ப நம்மளோட ரெப்புடேஷன காப்பாத்தணும். ஸோ நீ வந்து அவன தான் கல்யாணம் பண்ணிக்கணும். என்னால முடியாது. நான் பண்ண மாட்டேன்." அப்படின்னு சொல்றீங்க. அப்போ வந்து உங்க மம்மி சொல்றாங்க, "உன்ட்ட யாரும் ஆப்ஷன் கேட்கலையே, உன்னோட ஒப்பீனியன் கேட்கலையே, எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் இல்ல. இந்த மேரேஜ் வந்து நடக்க போதுன்னா நடக்க தான் போது." "என்னால முடியாதும்மா, நான் பண்ண மாட்டேன்." அப்படின்னு சொல்றீங்க. பார்த்தா கன்னத்த சேர்த்து ஒரு அறை விழுகுது. ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா, நீங்க வந்து இப்போ அந்த ஆல்டர்ல தான் நிக்கிறீங்க. வேற வழி இல்ல. ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். உங்களுக்கு பின்னாடி வந்து உங்களோட சோ கால்டு பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பின்னாடி நிக்கிறாங்க. உங்களோட ஐஸ் ஃபுல்லா அப்படியே பிளர்ரியா இருக்கு. விட்டா அந்த டியர் வந்து ஓடிரும் போல. வெளியவும் வராம உள்ள அப்படியே நிக்குது. நீங்க இந்த இடத்த விட்டு ஓடி போனா போதும் அப்படின்னு இருக்கிறீங்க. அந்த இடத்துலயே நிண்டு கத்தி அழணும் போல இருக்கு. ஆனா ஓடி போயிட்டா என்ன பண்ணுவாங்க எல்லாரும்? உங்கள தான் ப்ளேம் பண்ணுவாங்க, ஷேம் பண்ணுவாங்க. உங்களோட கேரக்டரே டிஸ்ட்ராய் பண்ணுவாங்க. ஸோ எதுவுமே பண்ண முடியாது. நீங்க அப்படியே அட்டர் ஷாக்ல வந்து அந்த இடத்துல நிக்கிறீங்க. ஃபுல்லா அந்த மாரி நிக்கிறீங்க. உங்க பக்கத்திலேயே வந்து ஆம் க்ரூமும் நிக்கிறாரு. அப்ப நீங்க வந்து லைட்டா திரும்பி அந்த க்ரூம பார்க்குறீங்க. அவர் என்னன்னா வந்து வீல் சேர்ல உட்காந்துருக்காரு. ஒரு பிளாக் கலர் ஷூட் போட்டுட்டு, டார்க் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு இருக்காரு. அந்த கிளாஸே வந்து அவரோட ஐய வந்து கவர் பண்ணியிருக்கு. அந்த மாரி இருக்காங்க. அவரோட பேரண்ட்ஸ் வந்து அவருக்கு பின்னாடி அ நிக்கிறாங்க. எல்லாருமே வந்து அவருக்கு பின்னாடி நிக்கிறாங்க. நீங்க வந்து பார்க்குறீங்க. அப்போ வந்து அந்த ப்ரீஸ்ட் என்ன பண்றாருன்னா, சொல்றாரு. அ இந்த வெட்டிங் வாவ்ஸ்லாம் அந்த மாரி சொல்லுவாங்கல்ல, அதனால சொல்றாங்க. ஆனா வந்து உங்களுக்கு எதுவுமே கேட்கல. அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஷாக்ல தான் நிக்கிறீங்க. அப்போ வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த ப்ரீஸ்ட் வந்து உங்கள 2 பேரையும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அம் ஜங்குக் வந்து மிஸ்டர் ஜியானோட ஃபர்ஸ்ட்டு பையன். அ அவங்க அம்மா வந்து உங்களுக்கு மேல தான் அவங்க அம்மாவும் வந்து சின்ன வயசுலயே அந்த ஜேகே பிறந்ததுக்கு அப்புறமே வந்து இறந்துருவாங்க. ஸோ வந்து அவரு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிருவாரு. அந்த வுமனோட நேம் தான் வந்து நெட்டாலியா. அ அவ வந்து ரொம்ப கைண்டாவும், பொலைட்டாவும் அ இருப்பாங்க அவங்க. அப்போ வந்து அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு உங்களோட ஹேர வந்து கரெக்ட் பண்ணிட்டு என்ன பண்றாரு, ஆ "டியர் நீ எத நினைச்சும் கவலைப்படாத சரியா? நீ வந்து எங்க வீட்ல வந்து நீ சந்தோஷமா இருப்ப. அவனால பார்க்க முடியலனா என்ன? அவன் ரொம்ப நல்ல பையன்" அப்படின்னு. உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பெயினா இருக்கு இதெல்லாம் கேட்கும்போது. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க, புரோக்கனா சிரிச்சுட்டு மண்டைய மட்டும் ஆட்டுறீங்க. அப்புறம் வந்து அந்த செரிமனிலாம் அந்த வெட்டிங் செரிமனிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் முடிஞ்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க, ஒரு பிராண்ட் நியூ லக்ஸரி கார்ல வந்து நீங்க போறீங்க ஜேகேவோட. அ அப்போ வந்து ஜேகேவும் அவங்க வந்து பக்கத்துல உள்ள பாடி கார்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஏறி உட்கார வைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. அப்போ வந்து ஒரு பெரிய கொஞ்ச நேரம் அப்படியே அந்த ட்ராவல் போது. ஒரு ஃபுல்லாமே ஒரு ஆக்வர்டான சைலன்ஸ் தான் இருக்கு. 1/2 அன் ஹவர் கழிச்சு ஒரு டிரைவ்க்கு அப்புறம் வந்து நீங்க வந்து வந்துடுறீங்க. பார்த்தா ஒரு பெரிய ஹியூஜ் மேன்ஷனே இருக்கு. நீங்க என்ன பண்ணீங்க, அப்படியே இறங்கிட்டு அப்படியே அந்த ஃபுல்லா சுத்தி பார்க்குறீங்க. அந்த மேன்ஷன் ஃபுல்லா லைட்ஸ் போட்டு அந்த மாரி பிரம்மாண்டமா இருக்கு. அப்போ வந்து மெய்ட்ஸ் வந்து அந்த டோர ஓப்பன் பண்றாங்க. நீங்களும் உள்ள போறீங்க. உள்ள போகும்போதே நீங்க வந்து ஜேகே வந்து அவராவே அந்த வீல் சேர வந்து அம் அந்த பட்டன் ஆன் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி அவரே அந்த வீல் சேர கொண்டுட்டு உள்ள போயிறாரு. அப்போ வந்து அந்த வீல் சேர்ல வந்து எல்லா எல்லா ஆப்ஸ்டக்கிள்ஸ் அண்ட் பேரியர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ வந்து அதுவாவே இது பண்ணிக்கிறோம். அதாவது வந்து அந்த டிசபிள் பெர்சனுக்காவே கன்வீனியன்ஸா பண்ணியிருப்பாங்கல்ல. அதுவும் வந்து மிஸ்டர் ஜியான் இருக்கார்ல, அவரோட அப்பா. அவர் வந்து அந்த ஸ்டேர்கேஸ்ல ஏறுறதுக்கு அந்த மாரி எல்லா எல்லா ஒரு ப்ரீமியம் குவாலிட்டீஸையும் அந்த வீல் சேர்ல இது பண்ணி ஜேகேக்காக அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து அதனால எல்லாமே அவரே வந்து அவரோட வேலைய பார்த்துக்கிருவாரு. அப்போ நீங்க என்ன பண்றீங்க, அவர மேல கூட்டிட்டு வரீங்க. ஜேகே வந்து பெட்ரூம்க்கு கூட்டிட்டு வரீங்க நீங்களும், அவங்களோட ஸ்டெப் மாமும். அப்போ வந்து அந்த பெட்ரூம் வந்து ஃபுல்லா ஒயிட் பெட்ஷீட்ல அந்த கர்டைன்ஸ் எல்லாமே ஒயிட்ல இருக்கு. அப்போ வந்து அவங்க அம்மா சொல்லிட்டு, "ஒயன் இதான் உன்னோட ரூம். இனிமேலேருந்து இதான் உன்னோட ரூம். பார்க்கவே உன்னைய பார்க்க ரொம்ப டயர்டா இருக்குமா, நீ ரெஸ்ட் எடு கொஞ்ச நேரம்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்க டோர க்ளோஸ் பண்ணிட்டு போயிர்றாங்க. நீங்களும் அப்படியே உள்ள போறீங்க. உள்ள போயிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அ அப்போ வந்து அந்த அ ஜிகே என்ன பண்றாருன்னா, அந்த பெட்டோட ஒரு ஒரு சைட்ல உட்காந்துருக்காரு. அவரோட ஹெட் வந்து அந்த இது பண்ணாப்ல இருக்கு. அவரோட ஹேண்ட் வந்து ஒரு மாரி லைட்டா அப்படியே ஷேக் ஆகுது. உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அது பார்த்தோனே உங்களுக்கு ஒரு மாரி பெயினா இருக்கு. சொல்ல முடியாத பெயினா இருக்கு. ஏன்னா, இதுல வந்து அவரோட தப்பு எதுவுமே இல்ல. நீங்களும் வந்து இன்னொரு எட்ஜ் இருக்கும்ல, பெட்டோட இன்னொரு எட்ஜ். அங்க வந்து நீங்க உட்கார்ந்திருக்கீங்க. அப்போ வந்து ஜேகே வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் அவர் வந்து உங்ககிட்ட பேசுறாரு. அவரோட அம் த் த்ராட்ட வந்து சரி பண்ணிட்டு, "ஒயன் எனக்கு தெரியும். இந்த மேரேஜ் வந்து உன்னோட சாய்ஸ் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஈவன் எனக்கு கூட இது கிடையாது. ஏன்னா எனக்கும் வேற வழி இல்ல. ஆனா இத மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. நான் எதுலயுமே வந்து நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். நீ வந்து இங்க வந்து ஃப்ரீயா, சந்தோஷமா நீ இருக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து இத அவர் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு மாரி
ஆ ஓகே. அந்த மாரி தோணுது. ஸோ நீங்க என்ன பண்றீங்க, அவர பார்த்துட்டு ஒரு ஃபோர்ஸ்டான ஸ்மைல போட்டுட்டு இது பண்றீங்க. அம் அவர பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஓகே இவராச்சும் நம்மள வந்து இந்த மாதிரி இது பண்றாரே, கொஞ்சம் கைண்டா நடந்துக்கிறான். ஏன்னா இதுவரை உங்க வாழ்க்கையில யாருமே வந்து உங்களுக்கு கைண்ட்னஸ்ஸயே வந்து காட்டுனதில்ல. அப்பன்னா என்னன்னு உங்க அம்மாவ தவிர, சொந்த அம்மாவ தவிர வேற யாருமே அந்த மாரி காட்டுனதில்ல. ஸோ இவர் காட்டும்போது உங்களுக்கு வந்து ஒரு மாரி ஃபீல் அட் ஈஸா இருக்கு. அப்போ வந்து திரும்ப சொல்றாரு, "உனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்தா நான் வந்து கவுச்ல தூங்கிக்கிறேன். ஏன்னா, எனக்கு ஏதோ உன்னைய ஃபோர்ஸ் பண்ற மாரி தெரியுது" அப்படின்னு. இல்ல, இல்ல பரவால்ல. எனக்கு எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. நீங்க பெட்லயே தூங்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சொல்றீங்க திரும்ப. அப்ப அவரு என்ன பண்றாரு, உங்கள ஷாக்டா அ பார்த்துட்டு பார்க்க முடியாது. ஸோ வந்து இது பண்ணிட்டு, "ம் ஓகே ஒயன்" அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு. அப்போ வந்து நீங்க என்ன பண்றீங்க, அவர் பக்கத்துல எந்திரிச்சு போயிட்டு, அவரோட ம் அந்த பாடியெல்லாம் சரி பண்ணி அவர வந்து படுக்க வைக்கிறீங்க. படுக்க வச்சுட்டு, அப்போ வந்து அவரோட நீங்க பண்ணும்போது உங்களோட ஃபிங்கர் வந்து லைட்டா அவரோட செஸ்ட்ட வந்து டச் பண்ணுது. அப்போ அந்த டச் பண்ணதுக்கே அவரோட ஹார்ட் பீட் வந்து அப்படியே ரைஸ் ஆகுது. உங்களால அத ஃபீல் பண்ண முடியுது. நீங்க என்ன பண்றீங்க, டக்குனு ஒரு இதா போட்டுட்டு அந்த கவர் எடுத்து அத சுத்தி அவர வந்து போர்வைய போத்திட்டு அந்த மாரி இருக்கிறீங்க. இருந்துட்டு உங்க பிளேஸ்க்கு வந்து நீங்களும் படுக்கிறீங்க. அப்போ வந்து அவர் திரும்ப உங்கள பார்த்துட்டு சொல்றாரு, "ஐம் சாரி ஒயன். நீ வேற வழி இல்லாம தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாரி ஆயிருச்சு. எனக்கு தெரியும். இந்த மாரி ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட எந்த ஒரு சம்மந்தமே இல்லாம உன்னோட லைஃப்ப லீட் பண்ணிட்டு போறதுனா கஷ்டம் தான். அதுவும் இல்லாம நானும் பிளைண்டாவும் இருக்கேன். அதே நேரத்தில டிசபிளாவும் இருக்கேன்." அப்படின்னு சொல்ல வராரு. பார்த்தா நீங்க வந்து அத கட் பண்ணிட்டீங்க. கட் பண்ணிட்டு, இல்ல, இல்ல, இல்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு எனக்கு எப்பவுமே வந்து லைஃப் நீங்க நெனைக்கிற மாரி அந்த சந்தோஷமாலாம் இருந்ததில்ல. அதோட கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவோ பரவால்ல. நீங்க நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க நீங்க படுங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனாலும் உங்களுக்கு வந்து ஒரு மாரி டியர்ஸ் வந்து அவர் சொன்னத கேட்டுட்டு உங்களுக்கு யோசிக்கும்போது அந்த டியர்ஸ் வந்து வருது. அப்ப டக்குனு அவருக்கு வந்து ஒரு மாரி அந்த நீங்க தேம்புறத வந்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அவரோட "ஐயய்யோ! ப்ளீஸ் வயன் நீ நான் சாரி. நான் வந்து உன்ன ஹர்ட் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லல. ஐம் ரியலி சாரி" அப்படின்னு சொல்றாரு. நீங்க வந்து உங்க டியர்ஸ வைப் பண்ணிட்டு பரவால்ல, பரவால்ல ஜியான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு தூக்கம் வருது. நீங்களும் தூங்குங்க." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க, உங்களோட பக்கத்துல உள்ள அந்த நைட் லேம்ப் இருக்கும்ல, அத இது பண்ணிட்டு நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா கண்ண மூடிட்டு படுத்து கிடக்கிறீங்க. அந்த அப்படியே ரூம் ஃபுல்லா சைலண்ட் ஆனோனே, அந்த ஹார்ட் பீட் சவுண்ட் மட்டும் கேட்குமா, அது மாரி கேட்குது. ஜேகேவும் பார்த்துட்டு, குட் நைட்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவரும் அவரோட ஐஸ க்ளோஸ் பண்ணிட்டு அ தூங்கிட்டாரு. இப்போ வந்து அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா, மார்னிங் வந்து அந்த சன்லைட் வந்து உங்களோட ஃபேஸ்ல இருந்து டச் ஆகுது. மெதுவா கண்ண ஓப்பன் பண்றீங்க. அப்போ வந்து ஜேகே பக்கத்துல இல்ல. நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு ஸ்மால் சைன் விட்டுட்டு பாத்ரூம் போயிட்டு உங்களோட ஒரு அ வாஷ்லாம் பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு பேஸ்டல் கலர் ஃப்ராக்ல வந்து ஒரு சேஞ்ச் பண்ணிட்டு, நீங்களும் என்ன பண்றீங்க, டவுன் ஸ்டேருக்கு கீழ போறீங்க. அப்போ வந்து ஆ நீங்க அந்த டின்னிங் ரூம்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ஜங்குக்கும் அவங்க வந்து ஆல்ரெடி இருக்காங்க. அங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட்லாம் இது பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்களோட ஸ்டெப் மதர், ஃபாதர் எல்லாருமே இருக்காங்க. யாரோடதுன்னா ஜேக்கோவோடது. அப்போ வந்து ரொம்ப சீரியஸா இருக்காங்க. நீங்க பார்க்குறீங்க. எல்லாரையும் பார்த்துட்டு, குட் மார்னிங்" அப்படின்னு. அப்போ வந்து அங்க உள்ளவங்கலாம் ஒரு மாதிரி அவங்க ஸ்டெப் மதர் வந்து நேத்து உங்கள எப்படி ட்ரீட் பண்ணியிருப்பாங்களோ, அந்த மாதிரி இன்னைக்கு ட்ரீட் பண்ணல. ஒரு மாதிரி வித்தியாசமா பார்க்குறாங்க. உங்களுக்கு வந்து அம் நீங்களும் இங்க யார்ட்டயும் எதையெல்லாம் ஒண்ணும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. உங்கள எப்படி ட்ரீட் பண்ணி ஏன்னா நீங்க நெறைய பட்டுட்டீங்க. ஸோ என்ன பண்றீங்க, நீங்க அங்க ஒரு பிளேட் எடுத்து, நீங்க அதில வந்து உங்களோட ஃபுட்ட வந்து நீங்களே இது சர்வ் பண்ணிட்டு, சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்போ வந்து அம் மேலேருந்து ஒரு ஃபுட் ஸ்டெப் வந்து வருது அப்ஸ்டேர்ஸ்லேருந்து. நீங்க பார்க்குறீங்க. அட்டர் ஷாக்கு. ஏன்னா அங்கருந்து வர்றது ஜிம்மி தான். ஜிம்மி யாருன்னா, ஜேகேவோட யங் பிரதர். உங்களுக்கு வந்து இது பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, என்கேஜ் பண்ணி வச்சு ஓடி போனார்ல, அவரு தான் வந்து இப்போ வந்து எதுவுமே நடக்காத மாரி அவரோட ஷர்ட்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அந்த மாரி வராரு. ஏதோ சம்திங் அவர் எதுவுமே பண்ணாத மாரியும், அந்த மாரி வராரு. இத பார்த்தோனே உங்களோட பிளேட் வந்து உங்க கையிலேருந்து ஸ்லிப் ஆயி, கீழ அந்த டேபிள்லயே விழுந்துருச்சு. அப்போ அவர் என்ன பண்றாரு, உங்கள பார்க்குறாரு. பார்த்துட்டு பக்கத்திலேயே என்ன பண்றாரு, உங்களுக்கு பக்கத்திலேயே ஒரு சேர தள்ளிட்டு உட்கார்றாரு. உங்களுக்கு வந்து அவர பார்த்தோனே நம்பவே முடியல. உங்களோட சாப்பாடும் டைஜஸ்டே ஆகல. அப்போ வந்து ஏன்னா அவர் வந்து உங்கள விட்டுட்டு அந்த மாரி போயிருக்காரு. ஆனா, இப்ப இங்க எதுவுமே நடக்காத மாதிரி, உங்கள வந்து புதுசா பார்க்குற மாரி வந்து பக்கத்தில உட்கார்றாரு. பார்த்தா என்ன பண்றாரு, அவர் ஒரு பேன் கேக் எடுத்துட்டு ஹலோ சிஸ்டர் இன் லா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள பார்த்து கூப்பிடுறாரு. நீங்க வந்து ஒண்ணுமே சொல்லல. அவர பார்த்துட்டு ஒரு மாதிரி இது பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அவ்ளோ கோவம் வருது. அவன
எந்திரிச்சு அடிச்சிரணும் போல, அந்த மாரி கோவம் வருது. ஆனா நீங்க ஒண்ணுமே சொல்லாம இது பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ வந்து மிஸ்டர் ஜியான் வந்து பார்க்குறாரு. உங்களோட எக்ஸ்பிரஷன் வந்து சேஞ்ச் ஆகுறத பார்க்குறாரு. ஆனாலும் அவர் என்ன பண்றாரு, அவரோட ஃபோர்க்க வந்து கீழ வச்சுட்டு, "ஒயன் சாப்பிடுமா. எதையோ யோசிச்சுட்டு இருக்கன்னு தெரியுது. நீ எதுவும் யோசிக்காம சாப்பிடுமா" அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் ஹெட்ட நோட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து த்ரூ அவுட் த பிரேக்ஃபாஸ்ட் நீங்க வந்து ஜிம்மிய வந்து பார்க்குறதே நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்க. ஏன்னா, அவன் எப்போன்னு உங்கள பார்க்கும்போதெல்லாம் நீங்க வந்து உங்களோட ஒரு ஐ கான்டாக்ட் அந்த மாரி வச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ வந்து இப்படியே பார்த்துட்டு இருந்தா நீங்களே அவன எந்திரிச்சு வெட்டிருவீங்க. அந்த மாரி உங்களுக்கு அவ்ளோ கோவம் வருது. அப்போ வந்து அந்த மாரி இது பண்ணிட்டுருக்கவும், நீங்க வந்து எல்லாருமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அவங்கவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. இப்போ வந்து நீங்களும் அவனும் மட்டும் தான் இருக்கீங்க. அப்ப அவன் என்ன பண்றான், ஒரு மாரி சிரிக்கிறான். அ ஒரு மாரி சக்கிள் பண்றான். நீங்க வந்து திரும்பி பார்க்குறீங்க. அப்போ வந்து ஒரு மாரி க்ரீப்பியா, டிஸ்கஸ்டிங்கா சிரிக்கிறான். நீங்க என்ன பண்றீங்க, எந்திச்சு போறீங்க. பார்த்தா, "ஹே ஸ்வீட் ஹார்ட்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். நீங்க திரும்பிட்டு பார்க்குறீங்க. பார்த்துட்டு அப்படியே நீங்க ஐஸ ரோல் பண்ணிட்டு திரும்ப போறீங்க. "உனக்கு தெரியுமா? நான் எதுக்கு உன்ன விட்டுட்டு போனேன்னு?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து திரும்பி பார்க்குறீங்க. நீங்களும் ஸ்ட்ராங்கா நடிக்கணும் அந்த மாரி தான் நடிக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு வந்து ஒரு மாரி கைலாம் வந்து நடுங்குது. அப்போ வந்து சொல்றாங்க, "வெல் யாரு தான் இவ்வளோ ஒரு சச் எ பியூட்டிய விட்டுட்டு போவா? ஆனா பட் ரைட் நவ் என்னோட பிரியாரிட்டி வந்து சிஇஓ ஆகுறது தானே. ஸோ என்னோட மெயின் ஃபோக்கஸே அதுதான். அதனால எனக்கு வேற வழி இல்ல. அ ஆனா எனக்கு தெர்ல. ஜேகேவ இந்த மேரேஜ்ல ஃபோர்ஸ் பண்ணி உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு எனக்கு தெரியவே தெர்ல. பாரேன் அவங்களுக்கெல்லாம் அவங்களோட ரெப்புடேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா தெரிஞ்சிருக்கு. ஹம். இல்லன்னா யாரு இல்லன்னா யாரு இப்படி உள்ள பிளைண்டா டிசபிளான உள்ள பையனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிருவா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு மாதிரி கேட்குறான். உங்களுக்கு வந்து செம்ம கோவமாகுது. அவன் பேசுறத கேட்டுட்டு அவ்ளோ கோவமாகுது. நீங்க வந்து பார்த்துட்டே இருக்கீங்க. அவ்ளோ உங்களோட பிளட்லாம் வந்து அ ரைஸ் ஆகுது. விட்டா ப்ரெஷர் ஏறிரும் போல. அப்போ சொல்லுங்க, அண்ட் யூ நோ வாட்? அ உனக்கு எப்போவாச்சும் லோன்லியா ஃபீல் ஆனா, என்கிட்ட வா. எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாம என்கிட்ட வா. நான் உன்ன நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன். ஆன் மை பெட் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டோனே உங்களுக்கு சரியான கோவம். இவ்ளோ நேரம் நீங்க வந்து அவ்ளோ பொறுமையா இருந்திருப்பீங்க. எதுவும் சொல்லக்கூடாது, எதுவும் இது பண்ணக்கூடாதுன்னு. ஆனா இத கேட்டோனே வித்தவுட் வேஸ்டிங் அ செகண்ட் உங்க ஹேண்ட ரைஸ் பண்ணி ஒரு ஹார்ட் ஸ்லாப்ப வந்து அவரோட ஃபேஸ்ல வைக்கிறீங்க. வச்சுட்டு அந்த இடத்துல நிக்கவே இல்ல. விறுவிறுன்னு உங்களோட ரூமுக்கு வந்து ஓடிர்றீங்க. உங்களோட விஷன்லாம் ஃபுல்லா பிளர்ரி ஆயிருச்சு. அவர் என்ன பண்றாரு, சீக்ல கைய வச்சுட்டு, "ஒயன் கண்டிப்பா இதுக்கு நீ ரிக்ரெட் பண்ணியே ஆகுவ" அப்படின்னு சொல்றாரு. உங்க ரூமுக்கு போயிட்டு அப்போ நீங்க ரூம ரீச் பண்ணோனே, ஜங்குக் வந்து அந்த பெட்ல வந்து உட்காந்துட்ருக்காங்க. சும்மா உட்காந்துட்டு இது பண்ணிட்டுருக்காங்க. நீங்க வித்தவுட் திங்கிங் நீங்க வேகமா ஓடி போயி, அவரோட லேப்ல உட்காந்துட்டு, உங்களோட ஃபுல் வெயிட்டையுமே அவர் மேல த்ரோ பண்ணிட்டு, அவர ஹக் பண்ணிட்டு, அவரோட செஸ்ட்ல சாஞ்சுட்டு அழுகுறீங்க. ரொம்ப அழுகுறீங்க. நீங்க ரியலைஸ் பண்ணல, நீங்க என்ன பண்ணியிருக்கீங்கன்னு. ஜங்குக்கோட பாடி வந்து ஃபுல்லா ஸ்டிஃப் ஆயிருச்சு உங்களோட சடன் ஆக்ஷன பார்த்துட்டு. ஆனா, அவர் உங்கள வந்து புஷ் பண்ணல. ஆனா, அவர்னால என்ன நடக்குதுன்னு அவர்னால தெரிஞ்சுக்க முடியல. ஸோ, அவர் என்ன பண்றாரு, அவரோட ஹார்ட் பீட்ட கண்ட்ரோல் பண்ணிட்டு, உங்களோட ஹெட்ட பேட் பண்ணிட்டு, "ஹே! என்னாச்சு? ஓகே தானே நீ?" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள பார்த்து கேட்குறாரு. நீங்களும் ரொம்ப அழுதுட்டு, இது பண்ணிட்டு, நீங்க என்ன பண்றீங்க, ரொம்ப அழுதுட்டு நிக்கிறீங்க அப்படியே. என்ன சொல்றதுன்னே தெரியாம அந்த மாரி இருக்கிறீங்க. எதுவுமே உங்களுக்கு தெரில. அப்போ வந்து ரொம்ப அழுதுட்டே இருக்கீங்க. எதுவுமே சொல்லாம. அவர் என்ன பண்றாரு, திரும்ப உங்களோட ஹெட்ட வந்து கரஸ் பண்ணிட்டே, "ஷ் ஒயன் எதுக்கு அழுகுற? ஒண்ணும் இல்ல சரியா? நான் இருக்கேன். எதுனாலும் இருந்தா நீ என்கிட்ட சொல்லு. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு உங்கள வந்து கேட்குறாரு. அவர்னால என்ன பண்ண முடியும்னு தெரில. ஸோ நீங்க என்ன பண்றீங்க, உங்களோட ஐஸ ஓப்பன் பண்ணிட்டு அவர மெதுவா பார்க்குறீங்க. அப்போ வந்து அவரோட ஐஸ்ல ஃபுல்லாவுமே உங்களுக்கான கன்சர்ன் மட்டும் தான் இருக்கு. உங்களோட உங்களுக்கும் வந்து அவர் பக்கத்துல இருக்கும்போது ஒரு மாரி சேஃபா, யூ குட் ட்ரஸ்ட் ஹிம் அந்த மாரி இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்றீங்க, கம்ப்ளீட்டா என்ன நடந்துச்சு எல்லாமே வந்து நீங்க அவர்கிட்ட சொல்றீங்க. ஸோ சொல்லிட்டு இருக்கும்போது, இத கேட்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப ஜாலாம் வந்து ஓவர் டைட் ஆகுது. ஸோ என்ன பண்றாரு, அவரு ஃபிஸ்ட்ட வந்து இது பண்ணிட்டு, ஆனா அவர்னால இப்போ அந்த ஃபீலிங்ஸ காட்டுற அளவுக்கு என்ன பண்ண பண்ண முடியாது. எதுவும் பண்ண முடியாதுல்ல. ஸோ என்ன பண்றாரு, மெதுவா அவங்களோட பேக்க வந்து ரப் பண்ணிட்டே, "ஒயன் யாரும் உன்ன எதுவும் பண்ண முடியாது.
நான் இருக்க வரைக்கும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன பண்றீங்க, அவர பார்த்துட்டு மெதுவா அவரோட திரும்ப உங்களோட டியர்ஸ்லாம் வந்து அவரோட செஸ்ட்ல இருக்கும்ல, அதெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க, இப்படி லைட்டா இப்படி தொடச்சி விட்டுட்டு அந்த மாரி இருக்கீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா, உங்க மிஸ்டர் ஜியான் வந்து எல்லாரையும் வந்து கீழ கேதர் பண்ண சொல்லியிருப்பாங்க. அவர் ஏதோ சம்திங் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரும் வந்து நிக்கிறீங்க. நீங்களும் என்ன பண்றீங்க, ஜேகேவோட வீல் சேர புடிச்சுட்டு அந்த பிஹைண்ட் அது பின்னாடி நிக்கிறீங்க. அப்போ வந்து ஜிம்மி வந்து அவங்க அம்மா பக்கத்துல நின்னுட்டு, ஏதோ அவங்க வந்து அன் அ ஏதோ எல்லாம் தெரிஞ்ச மாரி ஒரு லுக்க வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாரி இருக்கும்போது அவர் சொல்றாரு, ஆ மிஸ்டர் ரியான் சொல்றாரு, "இப்போ உங்க எல்லாரையும் நான் எதுக்கு இங்க கேதர் பண்ணேன்னா, உங்கள்ட்ட வந்து நான் ஒரு பெரிய அனௌன்ஸ்மென்ட் வந்து இன்னைக்கு நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க அவர. அப்போ வந்து அவர் சொல்றாரு, ஆ உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இப்பவே நான் வந்து கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ணி ஆகணும்னு தெரியும். ஸோ, இப்போ அந்த கம்பெனிக்கு வந்து நியூ சிஇஓ தேவைப்படுது. அ அந்த நியூ சிஇஓ வந்து யாருன்னு போர்ட் மெம்பர்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. இட் வில் பி எய்தர் ஜங்குக் ஆர் ஜிம்மி. ஆம் பிஃபோர் வந்து நம்ம எதையும் ஃபைனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி, அவங்க வந்து யார் இந்த சிஇஓ வந்து ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறதுக்காக வந்து அதுக்கு வந்து கேப்பபிளா இருக்கிற பெர்சன வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் எல்லாம் வந்து ஒண்ணு ஜங்குக் கையில குடுக்கணுமா, இல்ல ஜிம்மி கையில குடுக்கணுமா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. இல்லன்னா ஒண்ணு ஜங்குக் வந்து இதுக்கு கேப்பபிளா இல்லன்னா, கண்டிப்பா வந்து ஜிம்மி தான் நெக்ஸ்ட் சிஇஓவா இருக்க முடியும். அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றாரு. அப்போ வந்து அம் ஜிம்மி வந்து ஒரு மாரி ஸ்மிக் பண்றான். ஏதோ சம்திங் அவனுக்கு தெரிஞ்ச மாரி ஸ்மிக் பண்ணிட்டு அம்மா வந்து தம்ஸ் அப் பண்றான். அவங்க அம்மாவும் அத பார்க்குறாங்க. ஆனா, இத வந்து நீங்களும் நோட்டீஸ் பண்றீங்க. இத பார்த்தோனே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ, நீங்க வந்து எதுவுமே காட்டிக்கல. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க, வந்து நீங்களும் ஜேக்கும் வந்து ஒரு பார்க் ஓரமா அந்த மாரி போயிட்டுருக்கீங்க. நீங்க வந்து அந்த வீல் சேர்ல வச்சுட்டு அவர தள்ளிட்டு போயிட்டு இருக்கீங்க. அங்க வந்து ஃபுல்லாவுமே இது இருக்குல்ல, அது பேர் என்ன? பிளாசம் ட்ரீஸ். அதோட அது ஃபுல்லாவுமே அந்த மாரி கொட்டிட்டுருக்கு. அந்த வியூவே வந்து செம்ம அழகா இருக்கு. ஸோ, நீங்க என்ன பண்றீங்க, அப்படியே ஒரு வாக் மாரி ஜேகேவ கூட்டிட்டு அந்த மாரி போயிட்டுருக்கீங்க. அப்போ வந்து ஃபுல்லாவே அந்த அங்க எல்லாமே பிங்க் பீட்டல்ஸா வந்து அந்த ஃபுல்லா ஃப்ளோட்டிங் ஆயிட்டு இருக்கு. அப்போ வந்து நீங்க பார்த்துட்டு இது பண்ணிட்டு போறீங்க. அவர் சொல்றாரு, "அம் எனக்கு என்னமோ இது இந்த ஃபீலிங்ஸே நல்லாயிருக்கு" அப்படின்னு சொல்றாரு. நீங்களும், ஆமா நல்லா தான் இருக்கு" அப்படின்னு நீங்களும் வந்து போயிட்டே இருக்கீங்க. அப்போ வந்து அங்க ஒரு நியர்ல வந்து ஒரு ஸ்மால் பெஞ்ச் இருக்கு. அதில வந்து உட்காந்துருக்கீங்க. உட்காந்துட்டு உங்களுக்கு முன்னாடி வந்து ஜேகே வீல் சேர்ல அவரையும் அங்கன வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போ வந்து உட்காந்துட்டு சும்மா உங்களோட ட்ரெஸ்ஸ தடவிட்டு அந்த மாரி உட்காந்துருக்கீங்க. ரொம்ப சைலன்ட்டா இருக்கு. ஆனாலுமே அது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா, என்ஜாய்டா இருக்கு. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு தாட்ஸ் வந்து உங்களோட மைண்டுக்குள்ள வருது, திடீர்னு. அப்போ நீங்க என்ன பண்றீங்க, அவர பார்த்துட்டு டக்குன்னு கேட்குறீங்க. "அ ஜங்குக், அம் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டா?" அப்படின்னு. அவர் பார்த்துட்டு, "கேளு வயன், எதுனாலும் கேளு" அப்படின்னு. நீங்க என்ன பண்ணீங்க, கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிட்டு, "அ இத கேட்கலாமா? வேணாமா?" அந்த மாரி யோசிச்சுட்டு என்ன பண்றீங்க, கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணிட்டு சொல்றீங்க. அது என்னன்னா, உன்னோட ஆக்சிடென்ட் பத்தி தான். எனக்கு தெரியணும். இது எப்படி உனக்கு நடந்துச்சு இந்த ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கேட்குறீங்க. அப்போ வந்து அவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் அம் இது பண்ணிட்டு சொல்றாரு. "அதுவா? அது ஒரு பெரிய பெரிய கதை" அப்படின்னு. நீங்க சொல்றீங்க, "ஆனா எனக்கு தெரிஞ்சுக்கணுமே" அப்படின்னு. அப்போ வந்து ம் இதுக்கு எல்லாம் காரணமே என்னோட ஸ்டெப் மதரும், அப்புறம் அது பெத்த மகன் ஜிம்மியும் தான். அவங்க நான் செத்து போகணும்னு நெனச்சாங்க அப்படின்னு. நீங்க ஷாக் ஆயிட்டீங்க. "என்ன? எதனால? எதனால இப்படி பண்ணாங்க?" அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. சிம்பிள். அவங்க வந்து ஜிம்மி தான் சிஇஓவா இருக்கணும்னு நெனச்சாங்க. அதுக்கு தடையா இருக்கிறது நான் தான். ஸோ, எங்க அப்பாவோட மூத்த பையனா இருக்கனால, அவருக்கு வந்து சம் ப்ரிவிலேஜும் இருக்கு. என்ன தான் சிஇஓ ஆக்கணும்னு. ஆனா, நெட்டாலியாவும் அவனும் சேர்ந்து இந்த என்ன 5 இயர்ஸுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் பண்ணி கொன்றலான்னு பார்த்தாங்க. ஆனா பார்த்தல்ல, அதோட கான்சிக்வென்ஸ அதுதான் அது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இத சொல்றாரு. நீங்க வந்து ஷாக்டா பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. அப்ப கேட்குறீங்க, உனக்கு தான் அவங்களோட ஈவில் பிளான்லாம் தெரியுதுல்ல. அப்ப ஏன் நீ அமைதியா இருக்க? ஏன் நீ வந்து மிஸ்டர் ஜியான்ட்ட இத பத்தி சொல்லியிருக்கலாம்ல?" அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. அவர் பார்த்துட்டு, "பையன், எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்பர் டைம்ன்னு இருக்கு. ஸோ, அப்ப நம்ம அத சொல்லிக்கிறலாம்." அப்படின்னு என்ன பண்றாரு, உங்க பக்கம் டர்ன் பண்ணிட்டு, உங்கள பார்த்த மாரி இத சொல்லிட்டுருக்கிறாரு. நீங்க என்ன பண்றீங்க, கேட்டுட்டு அமைதியா இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க மட்டும் தான் கஷ்டப்படுறீங்கன்னு நெனச்சா, அப்ப இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? ஸோ வந்து இது பண்ணிட்டுருக்கீங்க. அவருக்கு வந்து தெரியுது, அவரோட ஸ்டெப் மதர் அவங்க எல்லாருமே வந்து ஈவிலா இருக்காங்க. அவரோட பேக்குக்கு பின்னாடி ரொம்ப இது பண்றாங்க அப்படின்னு. ஆனா ஸ்டில் அவர் வந்து சைலன்ட்டா வந்து கீப் அப் பண்றாங்க. ஸோ வந்து
அப்போது அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே ஃபுல்லாக ப்ரீஸாக வருது. அந்த செர்ரி பிளாசமோட பீட்டல்ஸ்லாம் வந்து கீழே வருது. அதில் வந்து ஜங்குக்கோட லேப்லேயும் நிறைய விழுந்து கிடக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்மைல் பண்ணிட்டு எந்திச்சிட்டு, "இருங்க நான் இதை எடுத்து விடுறேன்" அப்படின்னு என்ன பண்ணுறீங்க, போயிட்டு அவர் முன்னாடி நின்னுட்டு பெண்ட் டவுன் பண்ணி அந்த ஃப்ளார்ஸு, பீட்டல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லேப்ல ஒன் பை ஒன்னா நீங்க வந்து பிக் பண்ணுறீங்க. அத எடுத்து போடுறதுக்காக. ஸோ அந்த மாரி நீங்க பிக் பண்ணும்போது ஜேகே என்ன பண்றாரு, உங்களோட நெக்க வந்து அப்படியே லைட்டா பிடிக்கிறாரு. நீங்க வந்து பார்க்குறீங்க. அவரோட ஸ்மெல்லாம் வந்து உங்களுக்கு வருது. அவர் அந்த மாரி அந்த பேக்ல வந்து கைய வைக்கும்போது உங்களுக்கு ஹார்ட்லாம் வந்து ரேஸ் ஆகுது. ஸோ நீங்க அப்படியே கப் பண்ணிட்டு பார்க்குறீங்க. டக்குனு என்ன பண்றாரு, உங்கள புடிச்சு அவரோட லேப்ல உட்கார வச்சுட்டு, அப்படியே உங்ககிட்ட வந்து லீன் ஆகுறாரு. உங்களுக்கா அப்படியே ஒரு மாரி ஹீட் ஆகுது பாடி ஃபுல்லா. ஸோ உங்களுக்கு வந்து மெனி தாட்ஸ் வந்து உங்களோட மைண்டுக்குள்ள போகுது. லைக் வந்து இப்போ அவர் என்ன பண்றான்னு நெனைக்கிறோம், அதுக்கு நம்ம விட்டுறலாமா? வேணாமா? இல்ல எந்திரிச்சுருவோமா? அந்த மாரி இதாகுது. ஆனா டக்குன்னு எல்லாமே வந்து நின்றுது. ஏன்னா, அவர் வந்து உங்களோட லிப்ப வந்து அவரோட லிப்ல வந்து பிரஸ் பண்ணிட்டாரு. ஸோ வந்து நீங்க அப்படியே ஐஸ க்ளோஸ் பண்ணிட்டு 2 பேருமே அவங்க அவங்க ப்ரீத்த வந்து அப்படியே ஃபுல்லா காலிட் ஆயிட்டு, அந்த கிஸ்ஸ வந்து ஃபீல் பண்றீங்க. ஸோ நீங்க மெதுவா அவரோட காலர புடிச்சு, இன்னும் அந்த கிஸ்ஸ வந்து டீப்பன் பண்றீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மூச்சு விட முடியாம ஹெவி பிரீத் ஆயி நீங்க என்ன பண்றீங்க, இது உங்களுக்கு ஒரு மாரி ஆகும். அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வருது. நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு ஞாபகம் வருது. ஸோ நீங்க என்ன பண்ணீங்க, ஐஸ் வைட் ஆயிட்டு என்ன பண்ணீங்க, டக்குன்னு எந்திரிச்சிட்டீங்க. அவர விட்டுட்டு எந்திரிச்சுட்டு, "ம் நம்ம நம்ம வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்றீங்க. அவர் என்ன பண்றாரு, ஷையா சிரிச்சுட்டு மண்டைய ஆட்டுறாரு. அப்புறம் வித் தட் வந்து நீங்க 2 பேருமே திரும்ப வீட்டுக்கு போயிர்றீங்க. இப்போ பார்த்தோன்னா, இப்போ அந்த போர்ட் மீட்டிங் டே வந்துருச்சு. அந்த ஆல் த ஃபேமிலி மெம்பர்ஸ், டைரக்டர்ஸ், அப்புறம் இம்பார்ட்டன்ட் பீப்பிள்ஸ் ஆஃப் த கம்பெனி எல்லாருமே வந்து அங்கே கேதர் ஆகி நிற்கிறாங்க. அந்த பெரிய ஒரு லார்ஜான கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்கு. அங்கே எல்லாருமே வந்து கேதர் ஆகி நிற்கிறாங்க. நீங்கள் இப்போவும் வந்து ஜேகேக்கு பின்னாடி தான் நிற்கிறீங்க. உங்களோட ஹேண்ட்ஸ் வந்து அப்படியே அவர்கிட்ட இருக்குது. அவரும் அவரோட ஹேண்ட்ஸை வந்து லேப்பில் போட்டுட்டு அந்த மாதிரி நிற்கிறாங்க. ஸோ எல்லாருமே அந்த மீட்டிங்கில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க. நீங்கள் வந்து அவ்வளோ நர்வஸாக இருக்கீங்க. பட் ஜேகே வந்து நர்வஸாக கிடையாது. அவர் ரொம்ப காமா வீல் சேரில் உட்காந்துருக்காங்க. அவரோட ஃபேஸ் வந்து ரிலாக்ஸாக இருக்குது. இதே ஜிம்மியை எடுத்துக்கிட்டோன்னா, அவன் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கான். ஓவர் ஸ்மிக்காக இருக்கான். அவனோட அம்மா 2 பேருமே சிரிச்சுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த ரிசல்ட் என்னவா இருக்கும்னு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி சிரிச்சுட்டு அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒன் ஆஃப் போர்ட் மெம்பர் வந்து அவரோட த்ராட்டை வந்து கிளியர் பண்ணிட்டு எந்திரிச்சு நின்னுட்டு சொல்கிறாங்க, "ம் ஹலோ, ஆஃப்டர் அ கேர்ஃபுல் அப்சர்வேஷன் அப்புறம் டிஸ்கஷன் நாங்க வந்து ஒரு டிசிஷனை வந்து ரீச் பண்ணியிருக்கோம்" அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. எல்லாருமே வந்து அப்படி அவங்கள பார்க்குறாங்க. ஸோ பார்த்தோன்னா அந்த ரூமே வந்து சைலண்ட்டா இருக்கு. எல்லாரோட ஹார்ட் பீட்டும் வந்து ஒரு மாரி லவுடரா அடிக்குது. அப்போ மிஸ்டர் ஜியான் வந்து ஜங்குக்க தான் பார்த்துட்ருக்காரு. ஏன்னா அவர பொறுத்தவரை வந்து ஜேகே வந்து சிஇஓ ஆனா நல்லாயிருக்கும். அவர் வந்து ஒர்க்குக்கு வந்து ஹானஸ்ட்டா இருப்பான். ஜிம்மிய மாரி இருக்க மாட்டான். ஜிம்மி வந்து ஃபுல்லா அவனுக்கு வந்து அ வீடியோ கேம் விளாண்டுட்டு, கம்ப்யூட்டர்ல இது பண்ணிட்டு அந்த மாரி ஒரு யூஸ்லெஸ்ஸா தான் வந்து ஜிம்மி இருப்பான். ஸோ வந்து அவருக்குமே அவரோட இவ்ளோ இவ்ளோ உழைப்பு எல்லாமே ஜேகே பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்குறாரு. ஸோ வந்து அவர் சொல்றாரு, அந்த போர்ட் மெம்பர் திரும்ப சொல்றாரு, இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஜங்குக் தான் வந்து இதுக்கு வந்து மோர் கேப்பபிள்னு. ஏன்னா அவர் வந்து இன்டெலிஜென்ட்டு அதே நேரத்தில எக்ஸ்பீரியன்ஸ்டாவும் இருக்கிறாரு" அப்படின்னு. இத கேட்டோனே ஜிம்மி வந்து ஐஸ ரோல் பண்றான். அப்போ போர்ட் மெம்பர் வந்து திரும்ப சொல்றாங்க, "ஆனா அந்த ப்ராப்ளம் என்னன்னா வந்து அவரோட கரண்ட் கண்டிஷன் தான். அ இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இந்த இடத்துல அவருக்கு வந்து இந்த பொறுப்ப குடுத்தா, அவருக்கு வந்து அது இன்னும் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். இந்த கம்பெனி ஆக்டிவா ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா தான் இருக்கும்" அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. அப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அவ்வளதான் குடுத்துருவாய்ங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுது. ஸோ வந்து அவங்க திரும்ப சொல்றாங்க, "ஸோ வி ஹேவ் டிசைடட் டு அப்பாயிண்ட் ஜிம்மி அஸ் த நெக்ஸ்ட் சிஇஓ ஆஃப் ஜியான் கம்பெனி" அப்படின்னு சொல்றாரு. அவன வந்து ஜிம்மியவே வந்து சிஇஓவா போடுற மாரி போறாரு. ஃபார் அ செகண்ட் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு மாரி அன்ரியலா தெரியுது. அப்போ என்ன பண்றாரு, மிஸ்டர் ஜியான் வந்து ஒரு மாரி ஆயிட்டு ஜேகேவ ஒரு மாரி பேலான லுக்ல பார்க்குறாரு. சேடான லுக்ல பார்க்குறாரு. அப்போ வந்து ஜிம்மி வந்து ஒரு மாரி சிக் பண்ணிட்டு டெவிலிஷா சிரிச்சுட்டு என்ன பண்றான், எந்திச்சு நின்னுட்டு அவனோட கோட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்றான், உங்கள தான் பார்க்குறான் ஒரு மாதிரி. திமிரா பார்த்துட்டு என்ன பண்றான், நீங்க திரும்பிட்டீங்க. அவன பார்த்தோனே திரும்பிட்டு ரோல் ஐஸ் பண்ணீங்க. அவன் என்ன பண்றான், "தேங்க் யூ இத எனக்கு குடுத்ததுக்கு" அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அவன் சொல்றதுக்கு முன்னாடியே என்ன அவனோட தேங்க்ஸ் கிவிங் ஸ்பீச்ச வந்து குடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு அன்எக்ஸ்பெக்டடா நடக்குது. அதுதான் எல்லாரோட அட்டென்ஷனையுமே வந்து புடிச்சு இழுத்துக்குது. என்னன்னா வந்து ஜங்குக் மெதுவா அவனோட அவனோட
ஹேண்ட்ஸ் அந்த ஆம்ஸ்டரில் வச்சு எந்திரிச்சு நிற்கிறான். என்டையர் ரூமே ஃபுல்லாக ஃப்ரோஸ் ஆகிருக்கு. ஜிம்மிக்கு வாயிலேருந்து வார்த்தையே வரல. எல்லா அவனோட ஃபேஸ்லேருந்து அந்த ஸ்மைல் இப்போது எங்கே அப்படின்னு போயிடுச்சு. அவனால் நம்பவே முடில. இங்கே அவன் கண்ணால் பார்க்குறது நிஜமா இல்லையா நம்பவே முடில. சேம் கோஸ் டு நெட்டாலியா. யாருன்னா ஸ்டெப் மாம். அவளோட ஃபேஸும் அப்படி தான். ஃபுல்லாக அந்த கலர் ஃபுல்லாக ட்ரைன் ஆகி ஷி ஆல்மோஸ்ட் ரொம்ப அட்டர் ஷாக்கில் நிற்கிறா. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட லிப்லேருந்து ஒரு மாதிரி கர்வ்டான ஸ்மைல் வருது. லைக் யூ நோ எவ்ரிதிங் அந்த மாதிரி. உங்களுக்கு அந்த கிஸ் நடந்திருக்கும்ல, அதுக்கப்புறமே ஜங்குக் வந்து உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிருவாரு. ஐ மீன் அவர் இந்த மாதிரி நடிக்கிறாரு, அந்த மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிருவாரு. ஸோ வந்து உங்களுக்கு வந்து தெரியும். இந்த சீக்ரெட் வந்து தெரியும். நீங்களும் அதனால நீங்களும் அந்த கேமில் வந்து ஒரு வெல் பிளேடாவே நீங்க பண்ணியிருக்கீங்க. அப்போ வந்து மிஸ்டர் ஜியானோட ஐஸும் வந்து வைட் ஆகுது. அவர் என்ன பண்றாரு, இவங்கள பார்க்குறாரு. இவ்வளோ நாள் கழிச்சு அவர் பையன் வந்து எந்திரிச்சு நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அவர்னால தெரில எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு தெரில. ஸோ என்ன பண்ணுறாரு, டக்குன்னு ஜியான் என்ன பண்ணுறாரு, அவரோட சன்கிளாஸை கழட்டி வைக்கிறாரு. கழட்டி வச்சுட்டு, மிஸ்டர் ஹான், இப்போவும் நினைக்கிறீங்களா நான் இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு கேபபிளாக இருக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்னை விட இந்த கம்பெனிஸ் மேட்டரை மித்த யாருனாலையும் மேனேஜ் பண்ணிட முடியுமா? கமான், தட் வுட் பி அன்ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் வந்து ஜங்குக் வந்து நக்கலாக சொல்கிறாரு. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து அந்த ஒட்டு ஊதுற கேஸ் மாதிரி தான். அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, டக்குன்னு அவரை பார்த்து விங்க் பண்ணிட்டு அந்த ரூமே வந்து ஃபுல்லாக விஸ்பர்ஸாக இருக்குது. எல்லாருமே மாற்றி மாற்றி முனைக்கிறாங்க. அப்போ சொல்கிறாரு, நான் நடித்ததான், நான் ப்ரிட்டெண்ட் பண்ணது தான், நான் பிளைண்டாக இருக்கிற மாதிரியும் டிசபிளாக இருக்கிற மாதிரி ப்ரிட்டெண்ட் பண்ணது தான். ஏன்னா எல்லாமே இந்த ஜிம்மியோட டைட்டி கேம்ஸ்னால தான். அவங்க தான் என்னை வந்து ஆக்சிடெண்ட்டில் என்னை பிளான் பண்ணி என்னை ஆக்சிடெண்ட் பண்ணது. ஆனால் தேங்க்ஃபுல்லி நான் சேவ் ஆயிட்டேன். இதே மாதிரி அவங்க திரும்ப பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் இப்படி நடிக்கவும் செஞ்சேன். அவனுக்கு எப்படியா இருந்தாலும் அந்த சிஇஓ அந்த பொறுப்பு அவனுக்கு வேணும். ஸோ வந்து அவனுக்கு அவனோட பிக்கஸ்ட் ஆப்ஸ்டாக்கிளாக நான் இருக்கேன். அதனால தான் அவன் இதெல்லாம் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அதை ஃபுல்லாவுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அந்த வந்து ஜிம்மி வந்து இது பண்ணனால தான் அவர் வந்து இவ்வளோ நாள் அமைதியாக இருந்திருக்காரு. ஏன்னா இப்போ வந்து அவர் நல்லா இருக்காருன்னு தெரிஞ்சாலும் திரும்ப திரும்ப அவங்க எதனாலும் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இப்போ வந்து இப்படி சிஇஓ பொறுப்பு வர வர இந்த இந்த மாதிரி இருந்துட்டான்னா வந்து இவனை கண்டுக்க மாட்டாங்க. கண்டுக்காமல் இப்படி தானே இருக்கான், எப்படியும் கிடைக்காதுன்னு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் தான் வந்து ஜேகே வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ இதை கேட்டோன்னே எல்லாரோட ஐஸுமே வைட் ஆயிடுது. மிஸ்டர் ஜியான் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு ஜிம்மி பக்கத்தில் போயிட்டு அவர் அவர் சொல்கிறார், அது அப்படியே நிற்கிறாரு. அப்படியே ரொம்ப கோவமாக நிற்கிறாரு. அப்போ ஜிம்மி சொல்கிறான், நோ டேட், அவன் பொய் சொல்கிறான், இது எல்லாமே இதெல்லாம் அவன் தான் பண்ணான் அப்படின்னு சொல்ல போகிறாரு. ஆனால் அதுக்குள்ளே சொல்ல வர்றது கூட கேட்கல. ஜியான் என்ன பண்ணுறாரு, ஒரு ஹாட் ஸ்லாப்பை வந்து கொடுக்குறாரு. ஜங்குக்கோட மதர் ஃபேஸில் எல்லாமே வந்து ட்ராப் ஆயிடுச்சு. அவங்க வந்து முன்னாடி நின்று போய் அவங்க பையன் வந்து இப்படி அசிங்கப்படுறத தடுக்கணும்னு தான் நினைக்கிறாரு. ஆனால் இந்த நிலைமையில் அதை போய் பண்ணுனா அது சரியாக இருக்காது. அப்புறம் இவங்களும் அந்த பிளானில் இருக்காங்கன்னு ஜியானுக்கு வந்து தெரிஞ்சு விரட்டி விட்ருவாங்கல்ல. ஸோ வந்து அவங்க வந்து அமைதியாக நிற்கிறாங்க. அப்போ வந்து ஜியான் சொல்கிறாரு, ஹவு டேர் யூ, வெக்கமா இல்லை உனக்கு, என் வீட்டில் இருந்துட்டு என் பையனுக்கு இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த காட்ஸ் எல்லாம் வந்து ஜெஸ்டர் பண்ணி கூப்பிட்டு அவனை அந்த நெட்டாலியாவையும் அவனையும் என்ன பண்ணுறாரு, வெளியே அடித்து பற்றி விட சொல்கிறாரு. ஸோ வந்து அவங்கள வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிட்டு என்ன பண்ணுறாரு, ஜங்குக் பக்கத்தில் திரும்புகிறாரு. திரும்பிட்டு, தம்பி என்னை மன்னிச்சிருப்பா, நீ என்னால் தானே இவ்வளவும் அனுபவிக்க வேண்டியது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாரி கேட்டுட்டு இது பண்ணுறாரு, ஹக் பண்ணுறாரு. ஜங்குக்கும் என்ன பண்ணுறாரு, பேக் ஹக் பண்ணிட்டு அந்த டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிட்டு, நீங்கள் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது சிரிக்கிறீங்க, சிரிச்சுட்டு உங்களோட கண்ணில் ஃபுல்லாக அப்படியே ஆனந்த கண்ணீர் அந்த மாதிரி இருக்குது. ஏதோ ஃபைனலாக வந்து ஜேகே இந்த சஃபரிங்ஸ் தான் விடுபட்டார்ல அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ போர்ட் மெம்பர்ஸும் ஜேகேவை தான் நெக்ஸ்ட்டு சிஇஓ வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தா நீங்கள் வந்து இப்போது அதே அந்த பார்க்கில் உள்ள அந்த செர்ரி பிளாசம்க்கு கீழே உள்ள சேரில் உட்காந்துருக்கீங்க. அப்போ வந்து ஜேகே வந்து இந்த வாட்டி அந்த வீல் சேரில் இல்லாமல் உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த கிஸ் ஷேர் பண்ணியிருப்பீங்கள்ல, அந்த ப்ளேஸ் தான். அப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு அந்த பீட்டல்ஸ்லாம் ஃபுல்லாக இதாகிறது, அந்த ஏரில் இது பண்ணுறது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, ஜேகே உங்கள் பக்கத்தில் வந்து உங்களோட ஹேண்ட் எடுத்து அவர் பக்கத்தில் கொண்டு போய் இப்போ வந்து ஜேகே வந்து உங்களை பார்த்துட்டு சொல்கிறாரு, ஒயன், நம்ம 2 பேரோட லைஃப்புமே வந்து க்ரூவலாக தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அட்லீஸ்ட் இப்போவாச்சும் நமக்கு ஒரு ஹாப்பி என்டிங் கிடைக்கிதுல்ல. இப்படி தான் வாழ்க்கை வந்து எல்லாருக்குமே நல்லதாக இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் அதுக்கு வந்து நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்காமயே இருக்கக்கூடாது. ஸோ ஆரம்பத்தில் அது வந்து எவ்வளோ தான் மோசமாக போனாலும் எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி என்டிங் கண்டிப்பாக கிடைக்கும்.
அது மாதிரி தான் நமக்கு மாதிரி எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. இதோட இந்த எஃப்எஃப் முடியுது. ஓகேடா, நான் இதோட முடிச்சுக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், எதனால இருந்தாலும் சொல்லுங்கள். நான் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதில் வந்து ரீட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்கள். அதில் நான் இருக்கிறது நம்ம இன்ஸ்டா ஐடி தான். வேணும்னா ஃபாலோ பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகேடா, பாய், லவ் யூ ஆல், டாட்டா.